உங்களை ஆர்எஸ்எஸ்காரர் என்று குற்றச்சாட்டு சொல்கிறார்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தெளிவாக சொல்லணும்னா, நான் ஆர்எஸ்எஸ்காரன் இல்லை. இப்போ பிஜேபியோட கூட்டணியில் இருந்தோம், பெருசாக பொட்டு வச்சுருந்தோம். அதனால் நம்மளை தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்காரன் சொன்னாங்க. பள்ளி படிக்கிற காலத்தில் பண்பு பயிற்சி முகாம், அவர்கள் கொடுக்குற பயிற்சி முகாம் இல்லை, பண்பு பயிற்சி முகாம் வகுப்பில் இருந்திருக்கிறோம். அவ்வளோதானே தவிர நிச்சயமாக அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் இப்போ பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் அங்கே இருக்கக்கூடிய கட்சியை கபலீகரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவர்கள் அங்கே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் சின்ன சின்ன கட்சிகளை, பெரிய கட்சிகளெல்லாம் அவர்கள் என்ன பண்ண நினைக்கிறாங்க, அவர்களுக்குள்ளே ஆக்டோபஸ் மாதிரி உள்ளே விழுங்க நினைக்கிறாங்க. இந்த கொள்கை இதை எதுவுமே பிடிக்காம தான் நாம் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். உங்களுடைய கல்லூரி காலத்தில் ஆர்எஸ்எஸ்ஸில் இணைந்து பயிற்சி பெற்றதாக தெரிவித்திருந்தீர்கள். தற்போது அதிலிருந்து விலக என்ன காரணம்? பிடிக்கல. இப்போ ஆரம்பத்தில் சீமானன் பெரியார்னு பேசினார். இப்போ பெரியாரை பற்றி அவரை விட விமர்சனம் பண்ணவங்க யாருமே இருக்க முடியாது. அது மாதிரி கொள்கை பிடிக்கல. இவர்கள் எங்களுடைய தமிழகம் முழுக்க விளிம்பு நிலையில் அரசியலால் புறந்தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்த எங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் எங்களை அரவணைத்திருக்கிறார், எங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை ஆதரித்திருக்கிறோம். தற்பொழுது திமுக கூட்டணியில் இணைவதற்கான காரணம் என்ன? அதான் சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே ஒரு திருமண நிகழ்வில் பேசுகிற போது தாய் இல்லத்தோடு எங்கள் சமூகத்தின் பக்கம் உங்களுடைய கடைக்கண் பார்வை படணும்னு சொன்னேன். கடைக்கண் பார்வையில் முழு பார்வையும் படணும்னு சொன்னார். இன்றைக்கி நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருடங்களை கடந்த பிறகும் கூட எங்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அதனால் நாங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழகம் முழுக்க வேலை செய்து அவர்களுடைய வெற்றிக்காக பாடுபடுவோம்.